யாராவது மரணித்த அந்த சகோதரர்களுக்காக மூன்றாவது நாள், 7வது நாள், 40வது நாள் இப்படி கத்த மோதலாமா அப்படின்னு சொல்லி பலர் கேட்கிறாங்க. உண்மையிலே மரணித்தவர்களுக்காக 3வது தினத்திலோ அல்லது 7வது தினத்திலோ அல்லது 40வது தினத்திலோ குர்ஆன முழுமையாக ஓதி அல்லது 1 குர்ஆன் 2 குர்ஆன் 3 குர்ஆன் சொல்லி குர்ஆன் அப்படி ஓதி அவர்களோட பேர்ல துவா செஞ்சு அவர்களுக்காக சாப்பாடு கொடுக்கிற இந்த வழிமுறை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிகேடாகும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் யாருமே இப்படி ஒரு வழிகாட்டல சொல்லித்தர இல்லை. பொதுவாக குர்ஆனை ஓதி அப்படி மரணித்தவர்களுக்காக ஹதியா செய்யறது, அவர்களுக்கு நன்மை போய் சேரணும்னு சொல்லி குர்ஆன் ஓதுறது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கத்துக்குரிய எத்தனையோ பேர் மரணித்தார்கள், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யல. ஒரு சஹீஹான ஹதீஸல் கூட கிடையாது. அதே மாதிரி சஹாபாக்களும் இப்படி செய்யல. எனவே அப்படி நாங்க செய்யறது அது கூடாது. மரணித்தவர்களுக்காக நாங்க துவா செய்யலாம். இப்ப நாங்க ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய சில விடயங்களை, குர்ஆன்ல பார்க்கக்கூடிய விஷயங்களை நேரடி ஆதாரத்தை வச்சு பார்க்கும் பொழுது துவா செய்யலாம். அதே மாதிரி அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யலாம், அவர்களுக்காக தர்மம் செய்யலாம். இப்படி குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததை மட்டும் நாங்க செய்யணும். அதெல்லாம் நாங்களாக இபாதத்துக்களை உருவாக்கி செய்வது என்பது வழிகேடாகும். அதிலிருந்து நாங்க முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.